வணக்கம் நண்பர்களே. மட்டக்களப்பு மாவட்டத்திலே கழுதாவளை என்ற கிராமத்தில் ஸ்ரீதேவி தொழில் என்று சொல்லப்படுகின்ற வெற்றிலை செய்கை பண்ணப்படுகின்றது. அவ்வாறு அந்த வெற்றிலை செய்கை பண்ணுகின்ற விவசாயிகள் அனைவரையும் ஒன்று திரட்டிய வகையில் வெற்றிலை உற்பத்தியாளர் சங்க செயலாளர் அருள்நிதி அவர்களை நாங்கள் சந்தித்து இன்று இந்த வெற்றிலை செய்கை பற்றிய தகவல்களை அவரிடமிருந்து பெற்றுக்கொள்வோம். வாங்க. வணக்கம். வணக்கம். நாம் எல்லாம் ஒரு சின்ன வகுப்பில் உண்டா படித்தாக்கள், சின்ன வகுப்புலேருந்து பெரிய வகுப்பு வரைக்கும் பாடசாலை காலங்களில் உண்டா படித்த நாங்கள். அந்த வகையில் தற்போது நீங்கள் இந்த வெற்றிலை செய்கை சம்பந்தமாக ஒரு பாரிய பரந்தளவிலான அறிவை பெற்றிருக்கீர்கள். அதே நேரத்தில் இந்த வெற்றிலை செய்கை எமது கிராமத்தில் மட்டுமின்றி அயல் கிராமங்கள்லையும் வெற்றிலை செய்கை செய்கிறதுக்கு உங்களால் இயன்ற உதவிகளையும் தற்போது வரைக்கும் செய்து கொண்டு இருக்கிறீர்கள். அதை நானும் அறிஞ்சும் இருக்கிறேன், நேரடியாக பார்த்தும் இருக்கிறேன். அந்த வகையில் இந்த வெற்றிலை செய்கை என்றதை எங்களோட ஊரில் ஒரு ஸ்ரீதேவி தொழில் ஒன்று சொல்லுவாங்க. அது சம்பந்தமாக சொல்லுங்களேன். வெற்றிலை தொழில்ன்றது ஆரம்பம் நம்மளோட அப்பாட காலம் செய்து வராங்களாம். அது கேள்விப்பட்டிருக்கேன் நான். ஆனால் இப்போ வரைக்கும் நான் செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் அப்போ இப்போ வரைக்கும் வெற்றிலை ஸ்ரீதேவி தொழிலாம் சொல்லி கொண்டு வராங்க. ஏன்னா அது வெற்றிலைன்றது ஒரு கலாச்சார பொருள் என்றதாலையும் அடுத்து நல்லது கெட்டது எது நடந்தாலும் அது வெற்றிலை ஒன்று வச்சு தான் எல்லாத்துக்கும் அழைப்புதல் கொடுப்பாங்க. வெற்றிலை பாக்கி வைத்தல் என்ற நிகழ்வு ஒன்று இருக்குது. நல்லது அல்லது கெட்ட நடந்தாலும் அதனால் அப்போ இப்போ வரைக்கும் அது கலாச்சாரத்துக்குள்ளே காணப்பட்ட ஒரு பொருளாக இருக்குது. இந்த வெற்றிலை செய்ய இப்போ இந்த உங்களுக்கு இவ்வளோ உயரத்தில் இருக்குது இந்த வெற்றிலை கொழுந்து. இந்த வெற்றிலை கொழுந்தை நாங்கள் முதலாக நடுகை செய்கிறது சம்பந்தமாக நீங்கள் உங்களோட விளக்கத்தை சொல்லுங்கள். வெற்றிலை செய்கையில் முதலாவது சரியான இடத்தை தயார் பண்ணணும். ஆரம்ப காலங்களில் அந்த நடுகை செய்கிற இடத்தை தயார்படுத்துறதுல பெரிய சவாலாக இருந்தது. இப்போதைக்கு எங்களுக்கு பெரிய சவால் இல்லை. இந்த ஆரம்பத்தில் மனித வலுவை பயன்படுத்தி தான் நாங்கள் இந்த நிலங்களை தயார்படுத்துகிறதும் பண்படுத்துகிறதும் சமப்படுத்துகிறதும். இப்போ மெஷினரிகள் வந்த பிறகு கொஞ்சம் இலகுவாக இருக்குது. அப்படி அந்த நிலத்தை நீங்கள் இப்போ மெஷினரிகளை பயன்படுத்தி நிலத்தை தயார் பண்ணிவிட்டு அந்த கொழுந்து, இந்த வெற்றிலை கொழுந்து இதுக்கிற நடுகை பொருள் தண்டு வெட்டி தான் நாட்டுறோம் நாங்கள். அப்படி நாட்டும் போது அதுக்கான அளவுகள் என்ன மாதிரி நீங்கள் எடுத்துக்கொள்கிறது? அளவுகள் சில பேர் அவங்களோட இடத்துக்கு ஏற்ற மாதிரி அளவுகளை கூட்டி குறைச்சி எடுப்பாங்க. 5 விரல் கடை 6 விரல் கடைண்டு அந்த அளவு திட்டங்கள் வச்சுக்கொள்வாங்க. அதன் அடிப்படையில் நாட்டுவாங்க. நீங்கள் இப்போ இந்த நிலத்தை கிட்டத்தட்ட எங்களோட நில மட்டத்தில் சமப்படுத்தி எடுப்பீங்க. மனித வலுவை கொண்டோ இல்லை இயந்திரத்தை கொண்டோ சமப்படுத்தி அந்த கொழுந்துகளை நட்டுறீங்க. இப்படி நட்டதுக்கு பிறகு அந்த கொழுந்து காலப்போக்கில் ஒரு 10-15 வருடங்களுக்கு மேலே அந்த தோட்டங்கள் இருந்து கொண்டிருக்கிற அந்த 10-15 வருடங்கள் ஆகிற நேரம் அந்த தோட்டங்கள் நிலமட்டத்திலிருந்து உயர்ந்து கொண்டே போகுது. இப்போ அதுக்கு காரணம் என்ன? ஏன் அப்படி உயரணும்? அது உயராமல் செய்ய இல்லாத அது வெற்றிலை உற்பத்தின்றது ஏனைய பயிர்களை விட வித்தியாசமான ஒரு பயிரினம். ஏனென்றா அது மண் போடுற செயற்பாடு ஒன்று இருக்குது. ஏன்னா நடுகை செய்த பிறகு குறிப்பிட்ட காலம், அதாவது 4 தொடக்கம் 6 மாதங்களுக்கு பிறகு இன்னும் வளர்ந்து போன மாதிரி மேலே போயிடும். அந்த அலம்பல் பருவம் தடைஞ்சிடும். தொங்கலுக்கு அந்த கம்பள தொங்கலுக்கு போகிறோம். அது அலம்பல் பருவம்னு சொல்லுவோம். பிறகு கூடுதலாக மண்ணை போட்டு இந்த வாய்க்காலில் மண்ணை போட்டு அந்த மேலே போன அந்த வெற்றிலை கொடி தண்டு எல்லாம் எடுத்து கீழே மீள் பதித்தல் செயற்பாடுன்னு சொல்லுவாங்க. அது பதிக்கிறேன்னு சொல்லுவாங்க. பதிக்கிறேன்னு சொல்லுவாங்க. அதை பதிப்பாங்க. பதிக்கிறதுக்காக மண் போடுவாங்க அடிக்கடி. அடுத்தது பதிக்கிறதுக்காக மண் போடுறது மட்டுமில்லை, ஒவ்வொரு தடவையும் வெற்றிலை அறுவடைக்கு பிறகு ஒரு தடவை மண் போடுவாங்க. இந்த வாய்க்கால்ன்ற இந்த பிரதேசத்தில் இந்த ஏரியாவில் மண் போடுவாங்க. புதுசாக மண் போட்டு அந்த வேர் வைக்கிறதுக்கு கொஞ்சம் அந்த கொழுந்துற இந்த இதில் வேர்கள் இருக்கிறதால ஒரு தண்டா வேர் வர்றதால அந்த வேர் வளர்ச்சி தூண்டுறதுக்காக அந்த மண் போடுற அந்த வழக்கம் இருக்கு. அதனால தான் அந்த மண் உயரங்கள் தோட்டங்கள் உயர்ந்து கொண்டு போகுது. எங்களோட அப்பாக்கள் அம்மாப்பாக்கள் தோட்டங்கள் செய்த காலத்துக்கும் இப்போ வெற்றிலை தோட்டம் செய்கிற உங்களுக்கும்
என்ன சவால்கள் ஏதாவது இருக்கா அல்லது அதை மாதிரி நீங்கள் பழைய மாதிரியே செய்து கொண்டிருக்கீங்களா அல்ல புதுசாக எதுவும்? ஆரம்ப காலங்களில் எங்களோட அப்பாட காலங்கள்ல எல்லாம் அந்த அலம்பல் பிரச்சனை உண்டு என்றது இருக்கல. அலம்பல்ன்றது இந்த கம்புகளை தான் சொல்கிறது அலம்பல்ன்ட்டு. இந்த ஏனெண்டா ஆரம்ப காலங்களில் அவங்களோட சுற்றுப்புற சூழலே காடு இருந்துச்சு. அந்த காட்டுக்குள்ளே அவங்களுக்கு தேவையான அலம்பல் கம்புகளை வெட்டிட்டு வந்து தோட்டத்தை நினைச்ச இடத்தை நாட்டினாங்க. ஆனால் இப்போ இருக்கிற சவாலான இந்த அலம்பல் கம்புகளை பெற்றுக்கொள்றதுல எங்களுக்கு பாரிய சவால். ஏன்னா அடிக்கடி மாறி வர அரசாங்கத்தில் கொள்கைகள், அரச கட்டுப்பாடுகள், அதுகளெல்லாம் இந்த அலம்பல் கம்புகளை பெற்றுக்கொள்றதில் எங்களுக்கு பெரிய கஷ்டமாக இருக்குது. இப்போ இந்த அலம்பல் கம்புகளை உங்களுக்கு பெற்றுக்கொள்றதில்ல. இப்போ எங்களோட பிரதேசத்தில் மிகப்பெரிய ஒரு வெத்திலை செய்யாளர் சங்கமே இருக்குது. அதுக்கு நீங்கள் செயலாளர். ஆமாம். அப்படி ஒரு சங்க ரீதியாக நீங்கள் இதை அரசாங்கத்துக்கு அறிவித்து அதனூடாக இலகுவாக பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குமே. ஆரம்ப காலங்களில் எங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருந்தது தான். நாங்கள் அந்த சங்கம் ஆரம்பித்த பிறகு சங்கத்தினூடாக கடிதங்களை கொடுத்து இந்த அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்தி இந்த மர அலகு விட்டுதாபனத்தினூடாக இந்த அலம்பல் கம்புகளை பெற்றுக்கொண்டிருக்கோம். அதில் இருந்தும் அந்த கணிசமான அளவு கிடைக்கிறதில்ல. ஏன்னா அவங்களோட தேவைக்காக எடுக்கிற காடுகளில் இருக்கிற இந்த கீழ் வளரிகளை நாங்கள் எங்களோட சப்கான்ட்ராக்டர் மாதிரி அனுப்பி அவங்களோட தான் இந்த கம்புகளை பெற்றுக்கொண்டிருக்கோம். ஆனால் இருந்தும் பூரணமாக எங்களுக்கு அது எங்களோட பிரதேசத்தில் இருக்க வெத்திலை தோட்டங்களுக்கு போதுமான அளவு வரவில்லை. ஏனைய பயிர்களை போல் இந்த வெத்திலை செய்கைக்கும் அதிகமான விவசாய ரசாயனங்கள் பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கா அல்லது அவ்வாறு அந்தளவு பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லையா? இல்லை, வெத்திலை தோட்டத்துக்கு அந்தளவுக்கு ரசாயனங்கள் பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. குறைஞ்சது ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மண் போடுற நேரங்களில் வெளியிடங்கள்ல இருந்து அந்த மண்ணை கொண்டு தோட்டத்துக்குள்ளே போடுறதால இல்லை ஃபங்கஸ் தாக்கங்கள் வரக்கூட. அதுக்காக நாங்கள் அந்த ஃபங்கஸ் நாசினி மட்டும் யூஸ் பண்ணுவோம். ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை தான் ஃபங்கஸ் நாசினி ஹெக்ஸாகோனசோல்னு சொல்கிற அதுதான் பயன்படுத்துவோம். மற்றபடி வேறு ரசாயனங்கள் பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அநேகமாக நாங்கள் மாட்டெருவுகள் தான் கூட பயன்படுத்துகிறோம். அப்போ இந்த வெத்திலை கொடிகளுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் எல்லாம் நீங்கள் போடுற அந்த மாட்டெரு, மண், நீர் அதனூடாக தான் கிடைக்குது. பெரும்பாலும் ரசாயனங்கள் பாவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதில் குறைவு நாங்கள் பயன்படுத்துறது இல்லை. அலம்பல் கம்புகள் இருக்குது தானே, இந்த பாருங்கள். இந்த அலம்பல் கம்புக்கு இப்படி எஸ்லோன் பைப்புகள் குத்தி இருக்கிறீர்கள். அதே நேரத்தில் உங்களோட அந்த மற்ற தோட்டத்துக்கு நீங்கள் குட்டி கொண்டு காட்டின அந்த தோட்டத்துக்கு சைட்டுக்கு வளைச்சி வேலிக்கு நெட் கட்டியிருக்கிறீர்கள். மேலே நிழலுக்காகவும் நெட்டு கட்டியிருக்கிறீர்கள், பார்த்துருக்குறோம். அப்போ இந்த பாரம்பரிய முறையிலிருந்து இந்த மாதிரி எஸ்லோன் பைப்பு, நெட்டு அதுகளை பாவிக்கிறதுக்கு நீங்கள் அப்படி நவீனத்துவமான முறைக்கு மாறினதுக்கு என்ன காரணம்? இதுக்கு பல காரணம் இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த நெட்டுகள் அடிக்கிறதுக்கும் பல காரணம் இருக்குது. என்னடா ஆரம்ப காலங்களில் பாரம்பரியமாக செய்து வந்த வெற்றிலை தோட்ட செய்யாளர்களுக்கு பக்கத்தில் அவங்களோட வளாகத்திலே சில நேரம் இந்த காடுகள் இருக்கிறதால காட்டில் இருக்கிற அந்த கொத்து குலைகளை கொண்டு மாட்டுகள்லேருந்து கால்நடைகள்லேருந்து பாதுகாக்கிறதுக்காக வேலிகள் அமைச்சாங்க. இந்த கொத்து குலைகள் மூலம் கொத்துவேலிகள் வேலி கட்டியிருந்தாங்க. ஆனால் இப்போ தங்களோட அந்த சூழலில் இந்த இப்படியான கொத்துகள் கிடைக்கிறதில்லை. அதனாலையும் அடுத்தது இந்த உஷ்ணத்தை அந்த வெப்பத்தை குறைக்கிறதுக்காகவும் நாங்கள் இந்த நெட்டுகளை கட்டுறோம். மேலேயும் நெட்டு கட்டிருக்கோம், அந்த கட்டுறோம். அடுத்தது சைட்லேயும் நெட் கட்டுறோம். அடுத்தது கொஞ்சம் க்ளீனாக இருக்கும் அந்த கொத்துக்குள்ளையில கூட. அது ஒரு காரணம். அடுத்தது நீங்கள் கேட்ட இந்த கொண்டியூட் பைப் பயன்படுத்தின காரணம் வந்து அலம்பல் தேவையை பூர்த்தி செய்கிறதுக்காக. ஏன்னா எங்களுக்கு தேவையான அலம்பல் கிடைக்கிறதில்ல. அதனால் இந்த கொண்டியூட் பைப்புகளை பயன்படுத்தி எங்களோட சுற்றுப்புற சூழலில் இப்போதைக்கு கிடைக்கிற அந்த கொத்து குலைகளை அந்த கொண்டியூட் பைப்புக்குள்ளே மாட்டி அலம்பல் மாதிரியான ஒரு இதை உருவாக்கி தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையிலே இந்த திட்டம் எனக்கு வெற்றி அளிச்சது. எங்களோட பிரதேசத்தில் வெத்திலை செய்யாளர் சங்கத்தில் செயலாளர் அறிக்கையல், அதோட அந்த சங்கத்தினூடாக எங்களோட பிரதேசத்தில் வெத்திலை கொழுந்து செய்கிற வெத்திலை செய்யாளர்களுக்கு இந்த அலம்பல் கம்பை நீங்கள் அந்த முறைப்படி அனுமதி பெற்று எடுத்து கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். இதில் வினோதம் என்னன்னு சொன்னால் உங்களோட தோட்டத்தில் பார்த்தா இந்த அலம்பல் கம்புக்கு அடியில் இந்த கொண்டியூட் பைப்புகள் நாங்கள் வயரிங் பண்ணுறதுக்காக பயன்படுத்துகிற இந்த பைப்புகள் நிறைய இருக்குது. அப்போ இது சம்மந்தமாக என்னென்னு சொல்கிறேன். இதுக்கு காரணம் என்னென்னு சொன்னால் இந்த மற்ற எங்கள் சங்கத்தில் இருக்கிற அங்கத்தோரை போல நானும் அவங்களுக்கு என்ன பங்கு கிடைக்குதோ அலம்பல், அதாவது அவங்களுக்கு ஒரு ஆளுக்கு 100 கிடைக்குதுன்றா நானும் அந்த 100 தான் பெற்றுக்கொள்ளலாம். எனக்கு அந்த போதிய அளவு 100 எனக்கு போதாமல் இருக்கிறது. அந்த காரணத்துக்காக தான் நான் இந்த கொண்டியூட் பைப்பில் யூஸ் பண்ணி பக்கத்தில் கிடைக்கிற கொத்து குலைகளை போட்டு நான் கொண்டியூட் பைப்பில் மாட்டி குத்தி பயன்படுத்துகிறேன்.
இப்போ என்ன பிரச்சனைண்டா இந்த மரத்தில் அந்த அலம்பல் கம்புன்னு சொல்கிற அந்த கம்பில் இந்த கொழுந்து வந்து வேர் வைக்கும். ஓ ஏன்னா அப்படி வேர் வைக்கிற கொழுந்து இந்த மாதிரி கொண்டியூட் பைப்பில் அந்த வேர் வைக்குதா? ஓமாம் ஓம் வைக்குதோ எனக்கு சாத்தியமாக இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு வேணுண்டா அவதானிக்கு பாருங்கள். இதில் நல்ல இறுக்கமாக பிடிச்சிருக்கு அந்த வேர் வச்சிருக்கு பாருங்கள். பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்குது சாத்தியமாக இருக்குது. சாத்தியப்படும் அது சரி வரும் அது. அப்போ இந்த கொண்டியூட் பைப் பயன்படுத்துறதுனூடாக உங்களோட அலம்பல் தேவையை ஓரளவுக்கு பூர்த்தி செய்யுது. ஓரளவுக்கு பூர்த்தி செய்யலாம். இது உங்களோட தனிப்பட்ட ஒரு தொழில்நுட்பம். தனிப்பட்ட தொழில்நுட்பம் இது ஒரு இது மாற்று வழி. அதே நேரம் கலதாவளை கிராமத்தில் இன்னொரு அண்ணனும் இது இப்படியுமா செய்திருக்கிறார். நான் மேலே கொத்துக்குலைகள் ஒன்றும் போடலை. அவர் தனியாக அந்த கொண்டியூட் பைப்பிலே அந்த குழந்தை நாடி இருக்கிறார். ஃபுல்லாக முழுதும் கொண்டியூட் பைப், எல்லாம் கொண்டியூட் பைப். மேலே நெட் அடிச்சிருக்கார். வலைத்தளங்களில் பார்த்துட்டு போய் நினைக்கிறேன். அவரும் கொஞ்சம் ஃபேமஸாக செய்தவர் தான். ஆனால் அவருக்கும் வெற்றி அளிச்சிருக்கு.